வணக்கம் நண்பர்களே. நம்ம அக்ரிகல்ச்சரல் எபிக் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல தர்பூசணி சாகுபடியில ஏக்கருக்கு 40 டன் வரைக்கும் மகசூல் எடுக்கிற அந்த ரகசியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். தர்பூசணிங்கிறது ஒரு குறுகிய கால பயிர் தான். ஆனா இதுல கவனிப்பு ரொம்ப முக்கியம். சரியான தொழில்நுட்பம் இருந்தா நீங்களும் விவசாயத்துல ஒரு பெரிய லாபத்தை ஈட்ட முடியும். நிறைய விவசாயிகளுக்கு இருக்கிற கவலை, காய் பெருசாக மாட்டேங்குது, இனிப்பு இல்ல, திடீர்னு செடி வாடுது அப்படிங்கிறது தான். இதுக்கெல்லாம் இந்த வீடியோல தெளிவான தீர்வு இருக்கு. நிலத்தை தயார் செய்யறதுல இருந்து அறுவடை வரைக்கும் என்ன உரம், என்ன மருந்துன்னு எல்லாத்தையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க விவசாயத்தையே மாத்த போகுது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தர்பூசணி நல்லா பெருசா வரணும்னா நிலத்தை முதல்ல நல்லா ஆழமா உழவு செய்யணும். ஒரு தடவை 5 கலப்பை போட்டு மண்ணு நல்லா பொல பொலன்னு மாத்திருங்க. அப்புறம் ரோட்டேட்டர் விட்டு மண்ணை தூள் செஞ்சா போதும். இப்போ 4 அடி இடைவெளியில 1.5 அடி அகலத்துக்கு மேட்டுப்பாத்திகள் அமைக்கணும். இப்படி மேட்டுப்பாத்தி அமைச்சாதான் செடியோட வேர்கள் நல்ல காற்றோட்டமா வளர்ந்து அதிக காய்களை கொடுக்கும். அடுத்ததா, ஏக்கருக்கு 10 டன் அளவுக்கு நல்லா மக்கிய தொழு உரம் அல்லது ஆட்டு எருவ பெட்டில் மட்டும் சமமா தூவி விடுங்க. இதோட கொஞ்சம் வேப்பம் புங்கற்கு சேர்த்தீங்கன்னா மண்ணுல இருக்கிற வேர்க்கரையான் தொல்லை அடியோட போயிடும். உரம் பத்தாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா 1 ஏக்கருக்கு டிஏபி 1 மூட்டை, 16-20-0-13 அல்லது 20-20-0-13 1 மூட்டை, மெகாரிச் 10 கிலோ எல்லாத்தையும் நல்லா கலந்து பெட்டுல மட்டும் போடணும். பாத்திகள் மேல சொட்டு நீர் குழாய்களை விரிச்சிட்டு அதுக்கு மேல 25 மைக்ரான் அளவுள்ள சில்வர் கலர் மல்ச்சிங் பேப்பரை நல்லா டைட்டா கவர் பண்ணுங்க. இது தேவையில்லாத களைகளை கட்டுப்படுத்தி மண்ணுல ஈரப்பதத்தை அப்படியே தக்க வைக்கும். கடைசியா செடிக்கு செடி 1.5 அடி இடைவெளியில மல்ச்சிங் பேப்பர்ல துளைகளை போட்டு வச்சுட்டா நம்ம நிலம் இப்போ நடவுக்கு பக்காவா ரெடி. வணக்கம் நண்பர்களே, நிலமெல்லாம் தயார் செஞ்சாச்சு. இன்னைக்கு முதல் நாள். நாம நாற்றுகளை நடப்போறோம். தரமான நாற்றுகளை தேர்வு செய்யறது தான் நம்ம வெற்றியோட முதல் படி. நாட்டு நடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு வாளி தண்ணியில 1 லிட்டருக்கு 20 கிராம் கார்பன் டேசிம் கலந்து அதுல நாற்றோட வேர்களை ஒரு 10 நிமிஷம் நனைச்சி எடுங்க. இது எதுக்குன்னா ஆரம்பத்துல வர்ற வேர் அழுகல் நோயை இது 100% தடுத்துடும். இப்போ நடுறதுக்கு வருவோம். மல்ச்சிங் பேப்பர்ல நாம போட்டு வச்சிருக்கிற துளையில 2 இன்ச் ஆழத்துக்கு குழி எடுத்து நாற்றுகளை மெதுவா வைங்க. ரொம்ப ஆழமாவும் அழுத்திடக்கூடாது. தர்பூசணி சாகுபடியோட முதல் நாள். நிலமெல்லாம் தயார் செஞ்சு நாற்றுகளை நட்டாச்சு. நாத்து நட்ட உடனே நிலத்துல போதுமான ஈரப்பதம் இருக்கணும். அதனால இன்னைக்கு லேசான அளவுல உயிர் தண்ணீர் மட்டும் பாய்ச்சுங்க. இது செடி மண்ணுல நல்லா செட்டாக உதவும். 2வது நாள் செடியோட வேர்கள் மண்ணுல வேகமா இறங்கி வளரணும். அதுக்காக ஒரு ஏக்கருக்கு 1 முதல் 2 லிட்டர் ஹியூமிக் ஆசிட் எடுத்து சொட்டு நீர் வழியா விடுங்க. இந்த ஹியூமிக் ஆசிட் தான் அந்த பிஞ்சு வேர்களை மண்ணுல வேகமா வளர வைக்கும். 3வது நாள் ஒரு முக்கியமான இலைவழி தெளிப்பு கொடுக்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml எக்ஸோடஸ், ரிடோமில் கோல்ட் 2 கிராம் மற்றும் கெல்பேக் 5 ml கலந்து செடி மேல நல்லா நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க. இது ஆரம்பகால பூச்சிகள் மற்றும் நோய்களை தடுத்திடும். 4வது நாள் செடியோட வளர்ச்சியை தூண்ட ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் கெல்பேக் உரத்தை சொட்டு நீர் வழியா மட்டும் கொடுங்க. இது வேர் மற்றும் தண்டு பகுதியை வலுவாக்கும். 5வது நாள் நம்ம செடிகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க போறோம். பெனீவியா 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml கலந்து செடி மேல நல்லா நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்க. இது ஆரம்பகால பூச்சிகள் மற்றும் நோய்களை வராம தடுக்கும். தெளித்த உடனே செடிகளை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க கிராப் கவர் போட்டு மூடுங்க. 6வது நாள் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் நவசக்திய சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். 7வது நாள் செடியோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஏக்கருக்கு 1 லிட்டர் 3x ஊரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. ஒரு முக்கியமான விஷயம், நிலத்துல ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சுங்க. அதிகமா பாய்ச்சுனா வேரழுகல் வர வாய்ப்பு இருக்கு. 8வது நாள் செடிகளோட வளர்ச்சிய ஒரு முறை கண்காணிங்க. கிராப் கவர் உள்ளே செடிகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ செடி நல்லா வேர் பிடிச்சு
அடுத்தடுத்த இலைகளை விட தயார் நிலையில் இருக்கும். 9வது நாள் செடியோட தண்டு பகுதி நல்லா உறுதியா வளரணும். அதுக்காக ஏக்கருக்கு 3 முதல் 5 கிலோ 12.61 உரத்தை ட்ரிப் வழியா கொடுங்க. இது வேர் மற்றும் தண்டுகளை பலப்படுத்தும். 10வது நாள் நம்ம செடிகள் இப்போ நல்லா வளர ஆரம்பிக்கும். ஈரப்பதத்தை தொடர்ந்து கவனிச்சுக்கோங்க. சரியான இடைவெளியில தண்ணி கொடுத்து வந்தாலே செடி ஆரோக்கியமா அடுத்த கட்டத்துக்கு போகும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தர்பூசணி சாகுபடியோட 11வது நாள். செடிங்க இப்போ நல்லா வேர் பிடிச்சு வளர்ற நேரம். இந்த நேரத்துல செடிக்கு நல்ல நோய் எதிர்ப்பு திறனும் பசுமையும் கிடைக்கிறதுக்காக 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் பயோ-20 உரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது செடிய வாடாம கரும்பச்சையா வளர வைக்கும். 12வது நாள் தோட்டத்தை ஒரு முறை சுத்தி பாருங்க. அந்த கிராப் கவருக்குள்ள செடிங்க எப்படி இருக்கு, ஏதாவது பூச்சி அரிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செடிங்க ஆரோக்கியமா இருந்தாலே நம்ம வெற்றில பாதி முடிஞ்ச மாதிரி தான். 13வது நாள், இது ரொம்ப முக்கியமான கட்டம். இன்னும் கொஞ்ச நாள்ல செடி பூக்க போகுது. அந்த பூக்கள் அதிகமா கிடைக்கிறதுக்காக 1 ஏக்கருக்கு 3லிருந்து 5 கிலோ 13-40-13 உரத்தை ட்ரிப் வழியா கொடுங்க. இதுல இருக்கிற பாஸ்பரஸ் சத்து செடியில நிறைய பூக்களை உருவாக்கும். 14வது நாள், தண்ணிய ரொம்ப கவனமா பாய்ச்சணும். பூக்கள் வைக்க போற இந்த நேரத்துல மண்ணுல ரொம்ப அதிகமான ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதே சமயம் செடி காயவும் கூடாது. ஈரப்பதத்தை மட்டும் மிதமா மெயின்டைன் பண்ணுங்க. 15வது நாள், பூக்கள் பூக்கும்போது அது உதிராம இருக்கணும். அப்போதான் நிறைய பிஞ்சுகள் பிடிக்கும். அதுக்காக 1 ஏக்கருக்கு 1லிருந்து 2 கிலோ போரான் உரப்ப சொட்டு நீர் வழியா விடுங்க. இதுதான் காய்கள் நல்லா உருண்டு திரட்சியா வர்றதுக்கும் வெடிப்பில்லாம வளர்றதுக்கும் ரொம்ப முக்கியம். 16வது நாள் தோட்டத்தை ஒரு முறை சுத்தி பாருங்க. இப்போ செடிகளோட கொடி நல்லா நகர ஆரம்பிச்சிருக்கும். செடிங்க ஆரோக்கியமா வளருதான்னு கிராப் கவருக்கு உள்ளே செக் பண்ணிக்கோங்க. செடிங்க நல்லா பச்சையா இருந்தாலே நம்ம கொடுத்த உரமெல்லாம் சரியா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 17வது நாள் செடியோட முழுமையான வளர்ச்சிக்கு ஏக்கருக்கு 1/2 லிட்டர் கெல் பேக், அது கூடவே 3 கிலோ பூர்ணா அட்வான்ஸ் உரத்தையும் கலந்து சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது செடியோட தண்டு பகுதியை இன்னும் பலப்படுத்தும். 18வது நாள் மண்ணோட ஈரப்பதத்தை ஒரு முறை கை வச்சு பாருங்க. மல்ச்சிங் பேப்பர் இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப தேவைப்படாது. ஆனா வேர் காயாம இருக்கிற அளவுக்கு மட்டும் மிதமான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுங்க. 19வது நாள் மண்ணோட வளத்தை அதிகப்படுத்துறதுக்கும் செடிங்க சத்தை நல்லா எடுத்துக்கிறதுக்கும் ஏக்கருக்கு 1 லிட்டர் ரீஸ்டோர் 1 உரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது செடிய அடுத்த கட்ட பூக்கிற பருவத்துக்கு தயார் பண்ணும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் 20. செடியோட கொடிகள் இப்போ நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும். அதனால மேல மூடியிருக்கிற அந்த கிராப் கவர் துணிய மெதுவா நீக்கிடுங்க. இனிமேதான் செடிக்கு நேரடி சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் ரொம்ப அவசியம். அப்போதான் பூக்கள் நல்லா பூக்க ஆரம்பிக்கும். 21வது நாள் ஒரு முக்கியமான இலை வழித்தெளிப்பு கொடுக்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml எக்ஸோடஸ், 1 ml அமிஸ்டர் டாப், 1 கிராம் அசிட்டாமிப்ரிட் மற்றும் 5 ml கேப் பிளஸ் கலந்து தெளிங்க. இத சாயங்காலம் 6 மணிக்கு மேல தெளிச்சீங்கன்னா பூக்கள் நல்லா பிடிக்கும், பூச்சிகளும் அண்டாது. 22வது நாள் பூக்கள் உதிராம இருக்கவும் காய்கள் நல்லா திரட்சியா வர்றதுக்கும் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் கேப் பிளஸ் உரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது காயோட தரத்தை நல்லா உயர்த்தும். 23வது நாள் ஒரு சூப்பர் டெக்னிக். 5 கிலோ நாட்டு சர்க்கரையை எடுத்து தண்ணியில கரைச்சிக்கோங்க. அதோட 12 அரிசி சாக்க சேர்த்து காலையிலேயே ஊற வச்சிடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல இத பாத்திகளோட நடுவுல போடுங்க. இது தேனீக்களை ஈர்த்து மகரந்த சேர்க்கை நல்லா நடக்க உதவும். 24வது நாள் தோட்டத்துல பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கும். தேனீக்களோட நடமாட்டம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. நிலத்துல சரியான ஈரப்பதம் இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. 25வது நாள் செடிக்கு தேவையான சக்தியை கொடுக்க 1/2 லிட்டர் பயோ-20 மற்றும் 1/2 லிட்டர் ரீஸ்டோர் 1 உரங்களை கலந்து சொட்டு நீர் வழியா பாய்ச்சுங்க. இது பிஞ்சுகள் வேகமா பெருகிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும். 26வது நாள் தோட்டத்தை ஒரு முறை சுத்தி பாருங்க. இப்போ பூக்கள்லாம் மெல்ல பிஞ்சுகளா மாற ஆரம்பிச்சிருக்கும். தேனீக்களோட நடமாட்டம் எப்படி இருக்குன்னு கவனிங்க. மகரந்த சேர்க்கை நல்லா நடந்தாதான் நிறைய காய்கள் பிடிக்கும். 27வது நாள் நம்ம தர்பூசணி பிஞ்சுகள் நல்லா பெருசா வளரணும். அதுக்காக 1 ஏக்கருக்கு 1 கிலோ போரான் உரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது காய்கள் வெடிக்காம இருக்கிறதுக்கும் நல்லா உருண்டையா வர்றதுக்கும் ரொம்ப முக்கியம். 28வது நாள் தண்ணீரை கவனமா விடணும். காய் பிடிக்க ஆரம்பிச்ச இந்த நேரத்துல மண்ணுல சரியான ஈரப்பதம் இருக்கணும். ரொம்ப அதிகமான தண்ணியும் பாய்ச்சக்கூடாது, அதே சமயம் செடி காயவும் கூடாது. 29வது நாள் செடியோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும்
காய்கள் சத்துக்களை நல்லா எடுத்துக்கிறதுக்கும் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் ரீஸ்டோர் 2 உரத்தை சொட்டு நீர் வழியா பாய்ச்சுங்க. இது செடிய அடுத்த கட்ட காய்பெருக்கும் பருவத்துக்கு தயார் பண்ணும். 30வது நாள் நம்ம தர்பூசணி பிஞ்சுகள் இப்போ மெல்ல பெருசாக ஆரம்பிச்சிருக்கோம். காய்களோட வளர்ச்சிய தொடர்ந்து கண்காணிங்க. செடிகள் நல்லா படர்ந்து காய்களை சூரிய வெயில்ல இருந்து பாதுகாக்கிற அளவுக்கு இலைகள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 31வது நாள் காய்களோட வளர்ச்சியை அதிகப்படுத்த 1 ஏக்கருக்கு 5 கிலோ அமோனியம் சல்பேட் உரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது காய்கள் நல்லா பெருசாகவும் செடி ஆரோக்கியமா இருக்கவும் ரொம்பவே உதவும். 32வது நாள் காய்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களை தடுக்க ஒரு ஸ்பெஷல் கலவை. 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml சாலமன் அல்லது மியோத்ரின், இதுல ஏதாவது ஒன்னு, அப்புறம் 3 கிராம் ஃபிளிக் சூப்பர், 10 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் மைசின் மற்றும் 5 ml கேப் பிளஸ் கலந்து சாயங்காலம் தெளிங்க. இது காய்களை பளபளப்பாவும் ஆரோக்கியமாவும் வச்சுக்கும். 33வது நாள் தர்பூசணி பழங்கள் நல்ல இனிப்பாவும் உள்ள நல்ல சிவப்பாவும் வர்றதுக்கு 1 ஏக்கருக்கு 5 கிலோ பொட்டாஷ் உரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. பழத்தோட தரம் இதை பொறுத்துதான் அமையும். 34வது நாள் கொடிகள் நிலம் முழுதும் நல்லா படர்ந்திருக்கான்னு பாருங்க. காய்கள் மேல நேரடியா வெயில் படாம இலைகள் மூடியிருக்கணும். ஏதாவது நோய் அறிகுறி இருந்தா உடனே கவனிங்க. நிலத்துல சரியான அளவு ஈரப்பதத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. 35வது நாள் காய்கள் இன்னும் நல்லா பெருசாக 1 ஏக்கருக்கு 5 கிலோ அமோனியம் குளோரைடு உரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. 36வது நாள் தோட்டத்தை ஒரு முறை முழுமையா சுத்தி பாருங்க. காய்கள் இப்போ 1 கிலோவுக்கு மேல வளர்ந்திருக்கும். கொடிகள் நல்லா படர்ந்து காய்களை வெயில்ல இருந்து பாதுகாக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செடியோட நுனிப்பகுதி வாடாம இருக்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க. 37வது நாள் காயோட சுவைக்கும் ஆரோக்கியத்துக்கும் 1 ஏக்கருக்கு 5 கிலோ மைக்ரோ ஃபுட் உரத்தை சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது செடிக்கு தேவையான இரும்பு, துத்தநாகம் போன்ற எல்லா நுண்சத்துக்களையும் தந்து காயை நல்லா திரட்சியா வளர வைக்கும். 38வது நாள் தண்ணீரை ரொம்ப அளவா பாய்ச்சுங்க. காய் வர்ற நேரத்துல திடீர்னு அதிகமா தண்ணி கொடுத்தா காய் வெடிக்க வாய்ப்பிருக்கு. அதனால மிதமான ஈரப்பதத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. 39வது நாள் தழை, மணி, சாம்பல் சத்துக்கள் 3ம் சமமா கிடைக்கிறதுக்காக ஏக்கருக்கு 5 கிலோ 19-19-19 உரத்தை ட்ரிப்ல கொடுங்க. இது செடியோட ஆயுள நீட்டிச்சு காய்கள் கடைசி வரைக்கும் நல்லா வளர உதவும். 40வது நாள் முடிஞ்சு 41வது நாள் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் ரீஸ்டோர் 2 உரத்தை சொட்டு நீர் வழியா பாய்ச்சுங்க. இது மண்ல இருக்கிற சத்துக்களை வேர் வேகமா உறிஞ்சு காய்க்கு அனுப்ப உதவும். இதனால காய் நல்லா பளபளப்பாவும். 42வது நாள் காய்களை பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்க 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml வயாகோ கலந்து இலை வழியா தெளிங்க. இது அறுவடைக்கு முன்னாடி காய்கள் எந்த சேதமும் இல்லாம ஆரோக்கியமா இருக்க உதவும். 43வது நாள் தர்பூசணி பழங்கள் நல்ல திடமாவும் எடையுடனும் வர்றதுக்காக 1 ஏக்கருக்கு 5 கிலோ பொட்டாசியம் ஷோனைட் உரத்தை சொட்டு நீர் வழியா பாய்ச்சுங்க. 45வது நாள் காயோட சதைப்பகுதி நல்ல சிவப்பாவும் இனிப்பாவும் மாற 1 ஏக்கருக்கு 5 கிலோ 13.045 உரத்தை ட்ரிப்பு வழியா கொடுங்க. 47வது நாள் 1 ஏக்கருக்கு 5 கிலோ 0.52.34 உரமும், 49வது நாள் 1 ஏக்கருக்கு 8 கிலோ பொட்டாஷ் உரமும் சொட்டு நீர் வழியா கொடுங்க. இது பழத்தோட சர்க்கரை அளவை அதிகரிச்சு நல்ல ருசியே கொடுக்கும். அறுவடைக்கு சில நாட்களுக்கு முன்னாடி 51வது நாள் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் JK41 மற்றும் 53வது நாள் 1 ஏக்கருக்கு 5 கிலோ SOP உரங்களை கொடுங்க. இது பழத்தோட ஷெல்ஃப் லைஃப், அதாவது நீண்ட நாள் கெடாம இருக்க உதவும். சரியாக 55வது நாள் நம்ம தர்பூசணிகள் அறுவடைக்கு தயார். காய தட்டி பார்த்து அல்லது காம்பு காய்ந்திருப்பதை வச்சு அறுவடை செய்யலாம். முறையான உர மேலாண்மை இருந்தா சிறப்பான மகசூலை நம்மாலையும் எடுக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர் மேலாண்மை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் நமது அக்ரிகல்ச்சரல் எபிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.